ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீதிமொழிகளின் புஸ்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28ஆம் அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 20ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದಬೇಕು. பொதுவா எல்லாரும் ನಂಬಿಗಸ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗುವನು, ಧನವಂತನಾಗಲು ಆತುರ ಪಡುವವನು ದಂಡನೆಯನ್ನು ಹೊಂದದಿರನು. கர்த்தரை நாம் சோதரம். இன்னொரு சமயம் வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ಧನವಂತನಾಗಲು ಆತುರ ಪಡುವವನು ದಂಡನೆಯನ್ನು ಹೊಂದದಿರನು. ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮಾತಿಗಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. நாம் பார்க்கிறோம், சாலமோன் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಸೊಲೊಮೋನನು ಹೇಳುತ್ತಾನೆ, உண்மையுள்ள மனுஷன் ನಂಬಿಗಸ್ತನು பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗುವನು. யார் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும்? ಯಾರು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪೂರ್ಣರಾಗುವರು? உண்மையுள்ள மனுஷன், ನಂಬಿಗಸ್ತರು. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಅದನ್ನೇ ಎದುರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. மனுக்குலத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, ಮನುಷ್ಯರನ್ನು ದೇವರು ನೋಡುವಾಗ உண்மையுள்ளவன் இருக்கிறானா என்பதை அவர் தேடி அலைகிறார். ನಂಬಿಗಸ್ತನು ಇದ್ದಾನಾ ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ಹುಡುಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீதிமான் இருக்கிறானா என்று பார்க்கிறார். ನೀತಿವಂತನು ಇದ್ದಾನಾ ಅಂತ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. நன்மை செய்கிறவன் இருக்கிறானா என்று பார்க்கிறார். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವನು ಇದ್ದಾನಾ ಅಂತ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. எனக்கு செவி கொடுக்கிறவன் இருக்கிறானா என்று பார்க்கிறார். ನನಗೆ ಕಿವಿ ಕೊಡುವವನು ಇದ್ದಾನಾ ಅಂತ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. உணர்வு இருக்கிறவன் இருக்கிறானா என்று பார்க்கிறார். ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಇದೆಯಾ ಅಂತ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯರಾದಂತ ದೇವರ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ನಂಬಿಗಸ್ತನು ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪೂರ್ಣನಾಗಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்மையுள்ளவர்களாக அவர் பார்க்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. நம்மை குறைவுள்ளவர்களாக அவர் பார்க்கவே இல்லை. ನಮ್ಮನ್ನು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಆತನು ನೋಡುವುದೇ ಇಲ್ಲ. நாம் வேண்டாதவர்கள் என்று அவர் பார்க்கவில்லை. ನಾವು ಬೇಡದವರು ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. உண்மையுள்ளவர் என்று அவர் நம்மை பார்க்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆತನು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாததற்கு காரணம், ಅನೇಕರ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ಹೊಂದದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, குடும்பத்திலே ஆசீர்வாதம் கிடையாது, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ಇಲ್ಲ, தொழிலே ஆசீர்வாதம் இல்லை. ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? உண்மை இல்லாததினால். ಅವರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇಲ್ಲದೆ உண்மையுள்ள ஒரு மனிதனா இருந்தால் ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ பூரணமான ஒரு ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். ಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವೂ ಆದದ್ದು ಅವನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. அநேகருடைய குடும்பத்திலே உண்மை இல்லை. ಅನೇಕರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲ. மனைவியானவள் புருஷனிடத்திலே உண்மை இல்லை. ಹೆಂಡತಿಯಾದವಳು ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲ. புருஷன் மனைவியிடத்திலே உண்மை இல்லை. ಗಂಡನು ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲ. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இல்லை. ಮಕ್ಕಳು ಹೆತ್ತವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿಲ್ಲ. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு உண்மையாக இல்லை. ಹೆತ್ತವರು ಸಹ ಮಕ್ಕಳಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿಲ್ಲ. இதுதான் இந்த பூமியிலே பல இடங்களில் நடக்கிறது. ಇದೇ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. அதனால என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ಆಶೀರ್ವಾದವೂ ಸಹ ಇಲ್ಲ. மற்றபடி ஆண்டவர் மேல எந்த குறைவும் கிடையாது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಕೊರತೆ ಆದದ್ದು ಇಲ್ಲ. அவர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். ಆತನು ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் நம்மை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்துட்டார். ಆತ್ಮಿಕವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸಹ ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ಹಾಗೆ ಸತ್ಯವೇದ அவர் ಹೇಳುತ್ತದೆ. உலக தோற்றத்திற்கு முன்னே ಲೋಕವು ಸೃಷ್ಟಿಯಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும், ಆತ್ಮಿಕವಾದಂತ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು, சகல ஆசீர்வாதத்தையும் ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ நமக்கு ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು முடிசூட்டி கொடுத்தார். ಆತನು ನಮಗೆ ಶೃಂಗರಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? அதை அனுபவிக்க முடியாதபடி பரிதபித்துக் கொண்டு இருக்கிறோம். ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲಾರದೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. அவர் உண்மையுள்ளவர் தான், ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು, நாம் உண்மை இல்லாதவர்கள். ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தும் ನೀವು ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರು அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிங்க பார்க்கலாம் அந்த பகுதி. வாசிங்க 2 தீமோத்தேயு 2:13. ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರು, ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನಾಗೇ ಇರುವನು. போதும்.
வாசிங்க தமிழ்ல. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராம் சொல்லுங்க எல்லாரும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், ನಾವು ಹೇಗಿದ್ರು, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் ನಾವು ಅಪನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದರು, அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை உண்மையுள்ளவர் என்று அவர் நம்புகிறார். ನಾವು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ನಂಬುತ್ತಾನೆ. நம்பிதான் சில பொறுப்புகளை கொடுக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಅನೇಕ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நம்பிதான் சிலவங்களை என்ன செய்யறாரு, அன்பு கூறுகிறார். ಅವರನ್ನು ನಂಬಿ ಅನೇಕರಲ್ಲಿ ಆತನು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. 1 தீமோத்தேயு 1:12 நீங்கள் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு அங்கே ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 12 என்னை 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னையும் உன்னையும் உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க அப்படி செய்றீங்களா? ನೀವು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் உங்களை எப்படி பார்த்திருக்கிறாரா? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಎಣಿಸಿದ್ದಾನೆ? எப்படி நினைத்திருக்கிறார்? ಹೇಗೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನೆನಪು உண்மையுள்ளவன் உண்மை உள்ளவள் என்று அவர் நினைக்கிறார். ನಂಬಿಗಸ್ತನು ನಂಬಿಗಸ್ತಳು ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ಎಣಿಸುವವನು. ஆனால் நாம் உண்மை ಇಲ್ಲದವளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಆದ್ರೆ ಆ ನಂಬಿಕೆಗೆ ನಾವು ಯೋಗ್ಯರಿಲ್ಲದವರಾಗಿ உண்மையுள்ளவன் என்று நம்பி சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಎಣಿಸಿ ಆತನು ಅನೇಕ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. சில வேலையை கொடுக்கிறாரு, ಕೆಲವೊಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, நல்ல சுக பலனை கொடுக்கிறாரு, ಒಳ್ಳೆ ಸುಖ ಬಲವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ, வீடு வாசல கொடுக்கிறாரு, ಆಸ್ತಿ ಮನೆಗಳನ್ನು ಆತನು நல்ல ಕೊಡುತ್ತಾನೆ, சாப்பாடு கொடுக்கிறாரு, ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು நல்ல ಕೊಡುತ್ತಾನೆ, ஆகாரம் நல்ல உடைகள் கொடுக்கிறாரு. ಒಳ್ಳೆ ಉಡುಪುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எதுக்கு? ಯಾಕೆ? நீங்க உண்மையுள்ளவர்கள் என்பதற்கு. ನೀವು ನಂಬಿಗಸ್ತರು ಅನ್ನುವುದಕ್ಕೆ. நீங்க உண்மையா இருப்பீங்க, ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ತೀರಾ, என்னை ஸ்தோத்தரிப்பீங்க, ನನ್ನನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ, என்னை மகிமைப்படுத்துவீங்க, ஆராதிப்பீங்க ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೀರಾ, ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸ್ತೀರಾ ಅಂತ என்று நம்பி, உண்மையுள்ளவர் என்று நம்பி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊழியத்தை கொடுக்கிறார், அதாவது வேலையை கொடுக்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸಿ ಆತನು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತಹ ಕೆಲಸಗಳನ್ನು ಉದ್ಯೋಗಗಳನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவர் உங்களை நம்பி தான் கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದೆಲ್ಲವೂ ಸಹ ಆತನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತೆಯನ್ನು ಇಟ್ಟು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா நாம் சில காரியங்கள்ல என்ன இல்ல, உண்மை இல்லாம வாழ்ந்துடுறோம். ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. புருஷனுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತಲಾಗಿರುವುದಿಲ್ಲ, ಗಂಡನು ಹೆಂಡತಿಗೆ ನಂಬಿಗಸ್ತ. வேலை செய்யற இடத்துல எஜமானுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಯಜಮಾನರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಿಲ್ಲ. அதனாலதான் சில ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்கிறார்? தடை பண்ணி வைத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಕೆಲವೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು அவர் தடை பண்ணல, நாமே தடை பண்ணி வைத்திருக்கிறோம். ಆತನು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವೇ ಅದನ್ನು ತಡೆ ಹಿಡಿಯುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಇದೆ, நாம் தான் எடுத்துக்கொள்றது. ನಾವೇ ಸಹ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் யாரையும் நரகத்திலே தள்ளும்படியாக விரும்புவதே இல்லை. ದೇವರು ಯಾರನ್ನು ಸಹ ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಲು ಆತನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. நான் நரகத்தில் தள்ளுவேன்னு ஆண்டவர் என்ன யாருக்கும் சொல்லல. ನಾನು ನರಕಕ್ಕೆ ದೊಬ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಯಾರನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. யாரும் தள்ளி விட வேண்டியதும் அவசியம் இல்லை. ಯಾರು ನೂಕಬೇಕಾದಂತ ಅವಶ್ಯಕತೆ அவரவர்களே போய் விழுந்துருவாங்களாம். ಅವರವರೇ ಹೋಗಿ ಬೀಳ್ತಾರಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களே போய் நரகத்தில் டொமார்னு விழுந்துருவாங்க. ಅವರೇ ಹೋಗಿ ನರಕದಲ್ಲಿ ದೊಬ್ಬುವವರಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டவர் யாரையும் தள்ளுவதே கிடையாது. ದೇವರು ಯಾರನ್ನು ನೂಕುವವನಲ್ಲ. ஆண்டவர் உண்மையுள்ளவர், ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನು, நாம் உண்மை இல்லாதவர்கள். ನಾವು ಅಪನಂಬಿಗಸ್ತರು. ஆனால் நம்ம மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேல் ஒவ்வொருவர் மேல ஒரு நம்பிக்கை ஏசப்பாவுக்கு. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆಯೂ ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ನಂಬಿಗಸ್ತತೆ ಇದೆ. என்னுடைய மகன் என்னுடைய மகள் உண்மையுள்ளவர், ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಮಗಳು ನಂಬಿಗಸ್ತತೆ ಉಳ್ಳವರು. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணுமா? ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமே. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா, ನೀವು ಮೌನವಾಗಿರುವುದನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ரொம்ப சங்கடமா இருக்கிறது, ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಆರ್ಭಟಿಸಿ ಸ್ತುತಿಸುವಾಗ அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும். ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ என்னுடைய ಉಂಟಾಗುತ್ತದೆ. பிள்ளைகள் எப்படி கரங்களை தட்டி எவ்வளவு உற்சாகமாய் பாடி என்னை ஆராதிக்கிறது என்று சொல்லி, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுவார். ಆತನು ಬಹಳ ಸಂತೋಷ அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ಆತನು ಅದನ್ನೇ ಬಯಸುವವನಾಗಿಯೂ ಸಹ தேவ தூதர்கள் கூட ದೇವದೂತರು ಸಹ
தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிறதை ஆசையாய் உற்று பார்ப்பாங்களாம். ದೇವರ ಮಕ್ಕಳು ಆರಾಧಿಸುವುದನ್ನು ಅವರು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. எவ்வளவு உற்சாகமா வாரோம் போறோம்னு சொல்லி அவர் பார்க்கறாரு. ಎಷ್ಟು ಉತ್ಸಾಹದಿಂದ ಬರ್ತೀವಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. நம்ம இதுல கூட இருக்குது, நம்ம சர்ச்சில் கூட இருக்கு. யார் யார் எந்தெந்த டைமுக்கு வராங்க, எந்த டைமுக்கு போறாங்கிறதெல்லாம் ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿட்டே இருக்குது. ನಮ್ಮ ಚರ್ಚ್ಗೂ ಬರುವವರು ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ ಬರ್ತಾರೆ ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲವೂ ಸಹ ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை மணிக்கு வாரீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க எல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகுது. ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀರಾ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೀವು உண்மை உள்ளவளாக வந்து சேர வேண்டும். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನೀವು ಬಂದು ಸೇರಬೇಕು. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. அப்பொழுது நமக்குரிய ஆசீர்வாதத்தை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ಆಗ ನಮಗಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಯಾರು ಅಪಹರಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் சில பொறுப்புகளை ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸಿ ನಮಗೆ ಅನೇಕ ಸೇವೆಗಳನ್ನು ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ಈ 1ನೇ ತಿಮೋಥೆಯು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ನಮ್ಮ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು என்னையும் உங்களையும் உண்மையுள்ளவர் என்று எண்ணி ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸಿ இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். ಈ ಸೇವೆಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನೇಮಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உண்மையுள்ளவர் என்று எண்ணி ನಂಬಿಗಸ್ತನು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸಿ குடும்பத்திலே உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. சபையிலே உங்களை நியமித்திருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. நல்ல வேலைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து பிள்ளை குட்டி எல்லாம் கொடுத்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. நீங்க நல்ல உண்மையுள்ளவர்கள். ನೀವು ನಂಬಿಗಸ್ತರು. நீங்க ஆண்டவருக்கு பயந்து இருப்பீங்க. ನೀವು ದೇವರಿಗೆ ಹೆದರಿ ಇರ್ತೀರಾ. உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு சபைக்கு உண்மையா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்க உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும். ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோட பேசுகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. 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 விட்டு விடாதீர்கள். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. உண்மையுள்ளவளாக இருக்க பழகுங்க. ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದನ್ನು ஒருவேளை ಅಭ್ಯಾಸ நீ ಮಾಡಿ. உண்மை இல்லாமல் இருந்தால் ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅಪನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಾದರೆ ஆண்டவரே நான் இன்றைக்கு உண்மையாக இருப்பேன். ದೇವರೇ ನಾನು ಈ ದಿನದಿಂದ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರ್ತೀನಿ. எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாரும். ನನಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದಯಪಾಲಿಸು. உண்மை இல்லைன்னா எல்லாம் போயிடும். ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲವೂ ஒன்றை ಹೋಗುತ್ತದೆ. கூட நீ அனுபவிக்க முடியாது. ಯಾವುದನ್ನು ಅನುಭವಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்திலே நாம் சில உண்மையுள்ளவர்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದ ಕೆಲವರನ್ನು ನಾವು எங்கெல்லாம் ನೋಡಬಹುದು. அவர்கள் உண்மையா இருந்தார்கள். ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ರು. நேற்று முந்தின தினத்தில் கூட இந்த வார்த்தையை உங்களோட நான் பேசினேன். ಮೊನ್ನೆ ದಿನದಲ್ಲಿಯೂ ಸಹ ನಾನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದೆ. இப்பொழுதும் அதை தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதை போதிக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಸಹ ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையாய் இருந்தார் என்று பார்த்தோம். ಮೋಶೆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು மோசே ನೋಡಿದ್ವಿ. பக்தன், உண்மையுள்ள ஒரு மனுஷன். ಮೋಶೆಯ ಭಕ್ತನಾದವನು ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲಂದ್ರೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நாம் உண்மையாக நடக்கணும். ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನಡೆಯಬೇಕು ಪ್ರಿಯರಾದವರೇ. அதை பரலோகம் எதிர்பார்க்கிறது. ಅದನ್ನು ಪರಲೋಕವಾದದ್ದು ಬಯಸುವಂತದಾಗಿದೆ. அநேக விதத்தில் நாம் தவறுகிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪಿ ಹೋಗ್ತೀವಿ. சில சமயங்களில் நாம் உண்மை இல்லாதவர்கள போல நாம் சில சமயங்களில் நாம் காணப்படுகிறோம். ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಪನಂಬಿಗಸ್ತತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡ್ತೀವಿ. சில காரியங்கள் உண்மையா இருக்க முடியவில்லை. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. சில பலவீனங்கள் நம்மளை அப்படி என்ன செய்கிறது, கட்டி போடுகிறது. ಕೆಲವೊಂದು ಬಲಹೀನತೆಯಾದದ್ದು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಕಟ್ಟಿ ಹಾಕುವಂತ. ஆனாலும் தேவ சமூகத்திலே நாம் மனஸ்தாபப்படும் பொழுது ಆದ್ರೂ ಸಹ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಮನಸ್ತಾಪಗೊಳ್ಳುವಾಗ அதை தேவன் பார்க்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. துணிகரம் இருந்தால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். ಕಠಿಣವಾದಂತಹ ಹೃದಯ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರು ಕಿವಿಗೊಡುವುದಿಲ್ಲ. மனஸ்தாபப்படணும், ஐயோ இந்த காரியத்தில் நான் இப்படி இருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ನಾವು ಮನಸ್ತಾಪ ಪಡಬೇಕು. ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எனக்கு தந்தாரு, நான் ஆண்டவருக்கு நன்றியாக இல்லையே. ಈ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟನಲ್ವಾ, ಇದಕ್ಕೆ ನಾನು என்ன ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಲ್ಲ. மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியவில்லையே. ನನ್ನನ್ನು ಮರಣದಿಂದ ಆತನು ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿದಾನೆ, ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಲು ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ. மனஸ்தாபப்பட்டு தேவ சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும். ಮನಸ್ತಾಪ ಪಟ್ಟು ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது. ಎಷ್ಟೋ ವಿಪತ್ತುಗಳು ನಡೀತಾ நீங்கள் ಇದೆ. பேப்பர் எல்லாம் பாக்குறீங்க. ನೀವು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಎಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. நின்னுகிட்டு இருக்கிற லாரியில போய் என்ன செய்கிறது, வண்டிகள் மோதி
மரணங்கள் உண்டாகிறது. ನಿಂತಿರುವಂತ ಲಾರಿಗೆ ಹೋಗಿ ಡಿಕ್ಕಿ ಹೊಡೆದು ಅನೇಕರು ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆக்சிடென்ட்லாம் அவ்வளோ ஆகுறது இல்ல. ಇವಾಗ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಅಷ್ಟು ಜಾಸ್ತಿ இவங்களே ஒண்ணே செய்றாங்க, ஆக்சிடென்ட் பண்ணிக்கொள்கிறார்கள். ಇವರೇ ಹೋಗಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. இல்லனா பிரிட்ஜ் மேல போய் மோதுகிறார்கள். ಇಲ್ಲಂದ್ರೆ ಬ್ರಿಡ್ಜ್ ಮೇಲೆ ಹೋಗಿ இப்படி பலவிதமான விபத்துகள் உண்டாகிறது. ಹೀಗೆ ಹಲವಾರು ವಿಪತ್ತುಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. தேவன் உங்களையும் என்னையும் அற்புதமாய் காத்திருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆತನು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಯುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವುದು ಬೇಡ? நாம் குறைவுள்ளவர்களாக உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உண்மையுள்ளவராய் நம்மில் இருக்கிறார். ನಾವು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಅಪನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಾದರೂ ಸಹ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕಾக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆண்டவரே நீர் தந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம், ಅಪ್ಪ ನೀನು ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಈ ವಾಕ್ಯ ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல என்ன செய்திருக்கிறாரு, குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் நல்ல வேலையும் நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳನ್ನು, ಕುಟುಂಬವನ್ನು, ಉದ್ಯೋಗವನ್ನು, ಸಂಪಾದನೆಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கோ இருக்குது பாஸ்டர்? ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಇದೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ. அது நமக்கு வேற, அது லைன் வேற, ಅದು ಬೇರೆ ಮಾರ್ಗ. ஆனால் உங்களுக்கு தேவன் செய்திருக்கிறது என்ன? ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡಿರುವಂತದ್ದು, உங்களை நம்பி தேவன் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனாலதான் இந்த இடத்துக்கு நீங்க வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறீர்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாயிருந்தானா. ಮೋಶೆಯಾದವನು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸಹ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ಇಬ್ರಿಯದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, வாசிங்க. மோசேயு ದೇವರ ಮನೆಗಳಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಂತೆಯೇ ಯೇಸು ತನ್ನನ್ನು ஆமென். மோசே தேவனுடைய வீட்டில், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை, இவரும் எவரு? இயேசுவும், அல்லேலூயா, இயேசுவும் தாம் ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஏற்படுத்தினவருக்கு நாம் எப்படி இருக்கணுங்க? ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ ಆತನಿಗೆ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? நமக்கு எல்லாம் கொடுத்து நம்மளை வாழ வைத்திருக்கிறாரு, அவருக்கு நாம் எப்படி இருக்கணும்? ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಾವು ಬದುಕುವಂತೆ ಮಾಡಿದಾನಲ್ವಾ, ಆತನಿಗೆ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? சொல்லுங்க வாய் திறந்து. உண்மையுள்ளவராய் இருக்கணும், ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. அதை அவர் எதிர்பார்க்கிறார். ಅದನ್ನು ಆತನು ಬಯಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. என் பிள்ளை உண்மையா இருக்குதா, ನನ್ನ ಮಗು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನ, அதுதான் மெயின் பாயிண்ட். ಅದೇ ಮುಖ್ಯವಾದದ್ದು. வேற ஒன்னையும் அவர் எதிர்பார்க்கல. ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಸಹ ಆತನು ಎದುರು ನೋಡುವವನಾಗಿಲ್ಲ. நீங்க எங்கேயும் போய் உண்மையுள்ளவளாக மாறணும்னு அவசியம் இல்ல. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು ಅನ್ನುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் உண்மையுள்ளவன் என்று நீங்கள் செயலாற்றும் போது, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸುವಾಗ, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையிலே, ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ, என்னுடைய குடும்பத்திலே, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, என்னுடைய வீட்டிலே, ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ நான் தேவனுக்கு பயந்து உண்மையாயிருப்பேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಹೆದರಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುತ್ತೇನೆ. உண்மையாயிருப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தின காரியத்தில் நீங்க உண்மையாயிருங்க. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವು ஆண்டவர் எதுல கொடுக்கிறாரோ எவ்வளவு கொடுக்கிறாரோ அதுல உண்மையாயிருங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಕೊಡುತ್ತಾನೋ ಅಷ್ಟರಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಿ. அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ಆಗ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. அதெல்லாம் ஆண்டவருடைய கையில தான் எல்லாமே இருக்குது. ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಇದೆ. நான் கடந்த நாட்களில் சொன்னது போல அவர் கையை திறந்தால் நாம் எல்லாம் திருப்தியா சாப்பிடலாம். ಆತನ ಕೈ ತೆರೆಯಲು ನಾವು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಉಂಡು ಸುಖವಾಗಿ நமக்கு எல்லாம் கிடைக்கும், ಎಲ್ಲವೂ ಸಿಗುತ್ತದೆ. அவர் ಕೈ அப்படி மூடிட்டார்னா, ಆತನು ಹಾಗೆ ಕೈಯನ್ನು ಮುಚ್ಚುವುದಾದ್ರೆ ஒண்ணும் செய்ய முடியாது. ಏನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நாம் மாண்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ನಾವು ಬಳಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதலாவது நம்முடைய குடும்பத்திலே நாம் உண்மையுள்ளவளா இருக்க வேண்டும். ಪ್ರಥಮವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಾವು மோசே ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. தேவனுடைய வீட்டில உண்மையா இருந்தார். ಮೋಶೆಯು ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ, ஆண்டவர் கூட உண்மையா இருந்தார். ಯೇಸುವು ಸಹ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. பிதாவுக்கு உண்மையா இருந்தார். ತಂದೆಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அவர் எவ்வளவு பாடுபடணுமோ அந்த பாடெல்லாவற்றையும் அவர் உண்மையாய் சகித்தார். ಆತನು ಎಷ್ಟು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು ಅದೆಲ್ಲವನ್ನು ನಂಬಿಗಸ್ತತೆಯಿಂದ ಆತನು ಅನುಭವಿಸಿದ. உங்களையும் என்னையும் மீட்பதற்கு எவ்வளவு வேதனை படணுமோ அவ்வளவு வேதனை அவர் பட்டார். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೋ ಅಷ್ಟು ಬಾಧೆಗಳನ್ನು ಸಹ ಆತನು ಅನುಭವಿಸಿದ. கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யல, பின்வாங்கல. ಸ್ವಲ್ಪವೂ ಸಹ ಆತನು ಹಿಂದೆಗೆಯಲಿಲ್ಲ. மோசே தேவனுடைய வீட்டிலே சபையிலே உண்மையாய் இருந்தார். ಮೋಶೆಯು ಸಹ ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು.
தேவன் என்னை உங்கள் எல்லாருக்கும் ஒரு போதகராக வைத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಬೋಧಕನಾಗಿ ಆತನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. ನಾನು ಉண்மையுள்ளவனாக இருக்கணும். தேவன் என்னை ஏற்படுத்தினது. ನಾನು ಸಹ ನನ್ನನ್ನು ನೇಮಿಸಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. எல்லாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗಾಗಿಯೂ ಸಹ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்க வேண்டும். ನಿಮಗೆ ಬೇಕಾದಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು ನಾನು ಅದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಬೇಕು. தேவனுடைய சபையிலே தேவனுடைய வீட்டிலே உண்மையாக இருக்கணும். ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மையா இருக்கணும். ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படினா ஊழியக்காரர் எப்படினாலும் இருக்கலாம்ன்றதெல்லாம் கிடையாது. ಆದ್ದರಿಂದ ಸೇವಕರು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಇರಬೇಕು ಅನ್ನುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ராத்திரி ಇಲ್ಲ. பகல் கண்ணீர் விட்டு மந்தைகளுக்காக ஆத்துமாக்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ಹಗಲು ರಾತ್ರಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾ ಮಂದೆಗಾಗಿ ಸಭೆಗಾಗಿ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அதான் உண்மையான ஒரு ஊழியக்காரருடைய தன்மை. ಅದೇ ನಿಜವಾದಂತ ಸೇವಕನ ಗುಣಾತಿಶಯ. அதான் தேவன் ஏற்படுத்தினவருக்கு உண்மையா இருப்பது. ಅದೇ ದೇವರು ನೇಮಿಸಿರುವಂತಹವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತತೆ ಆಗಿರುವುದು. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பிதாவுக்கு உண்மையா இருந்தார். ದೇವರಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ತಂದೆಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. உண்மையாக ஊழியம் செய்தார். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ. அதே மாதிரி ஊழியக்காரர் உண்மையா இருக்கணும் இல்லையா? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವಕರು ಸಹ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕಲ್ವಾ? உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ನಂಬಿಗಸ್ತರಾದಂತ ಸೇವಕರು ಕೊರತೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய சபையிலே ஏற்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும். ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನೇಮಿಸಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ. மோசே உண்மையா இருந்தார். ಮೋಶೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் தேவனுடைய வீட்டிலே சபையிலே உண்மையாக இருக்க வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ಆಗ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ನೀವು ತುಂಬಲ್ಪಡುವಿರಿ. பரிபூர்ண சமாதானம் உண்டாகும். ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಸಮಾಧಾನವಾದದ್ದು ಉಂಟಾಗುತ್ತದೆ. பரிபூர்ணமான விளைச்சல்கள் விளைவுகள் உண்டாகும். ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ ಆದದ್ದು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமென். என்ன உண்டாகும்? பரிபூர்ண விளைச்சல். ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ. தேசத்துல சரியான பஞ்சம். ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ಬರಗಾಲ. யோசேப்பு உண்மையுள்ளவனாய் இருந்ததினால ಯೋಸೇಫನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಇದ್ದದರಿಂದ அங்க விவசாயத்தை நல்லா விளையும்படி செய்தார். ಅಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡಿದ. பரிபூர்ண விளைச்சல் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಯಿತು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீ உண்மையுள்ள தேவ பிள்ளையாய் கர்த்தருடைய வீட்டிலே இருந்தால், ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾದಂತ ದೇವರ ಮಗುವಾಗಿ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ உனக்கு விளைஞ்சு கொண்டே இருக்கும். ನಿನಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುವಂತದಾಗಿ உனக்கு ಇರುತ್ತದೆ. எந்த குறைவும் வராது. ನಿನಗೆ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உனக்கு எல்லாம் கொடுப்பார். ಕರ್ತನು ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. கொடுத்துட்டே இருப்பாரு. ಆತನು ದಯಪಾಲಿಸುವವನಾಗಿಯೇ ಇರ್ತಾನೆ. யாருக்கு வேலை இல்லைனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். ಯಾರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೂ ನಿನಗೆ ಕೆಲಸ ಇರುತ್ತೆ. யாருக்கு சாப்பாடு இல்லைனாலும் உனக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பார். ಯಾರಿಗೆ ಆಹಾರ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೂ ನಿನಗೆ ಆಹಾರವನ್ನು ಆತನು யார் ದಯಪಾಲಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. கையில பணம் வரலனா உன் கையில பணம் வந்து கொண்டே இருக்கும். ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಬರದೇ ಇರುವುದಾದ್ರೂ ಸಹ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಬರುವಂತೆ உனக்கு நல்ல விளைச்சலை உருவாக்கி கொடுப்பார் ஆண்டவர். ಆತನು ಒಳ್ಳೆ ವೃಷ್ಟಿಯನ್ನು ನಿನಗಾಗಿ ಆತನು ಸೃಷ್ಟಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொரோனா காலத்தில் எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்தது. ಕೋವಿಡ್ ಟೈಮಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳು ತತ್ತರಿಸುವಂತದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತು. நான் அநேக விசுவாச பிள்ளைகளுடைய சாட்சியை நான் கேட்டேன். ಆದ್ರೆ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿ ಮಕ್ಕಳ ಜೀವನದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿದೆ. ஆண்டவர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸ್ತಾ. வேலை இல்லைன்னா கூட ஒரு ரவுண்ட் வந்தாச்சுன்னா போதும், ஆண்டவர் என்ன செய்யறார்? அவங்க வியாபாரத்தை ஆசீர்வதிச்சிடுறார். ಕೆಲಸಗಳು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಾದ್ರೂ ಒಂದು ರೌಂಡ್ ಹೋಗಿ ಬರುವುದಾದ್ರೆ ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறீங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ಅನೇಕರು ಇದ್ದೀರಾ. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮವಾದದ್ದು ಮಹಿಮೆ. தேவனுக்கு தேவனுடைய வீட்டில் நீ உண்மையா இருந்து பாரு. ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದು ನೋಡು. பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு வரும். ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. யோசேப்பு உண்மையா இருந்தார். ಯೋಸೇಫನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ஆண்டவர் எகிப்து தேசத்துல நல்ல விளைச்சலை கொடுத்துட்டாரு. ಆದ್ದರಿಂದ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವೃಷ್ಟಿಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. கானான் தேசம் செழிப்பான தேசம். ಕಾನಾನ್ ದೇಶವಾದದ್ದು ಸಮೃದ್ಧಿಯಾದಂತಹ ದೇಶ. அங்கேயே என்ன வந்துட்டு? பஞ்சம் வந்துட்டு. ಅಲ್ಲಿಯೂ ಸಹ ಬರಗಾಲವಾದದ್ದು ಬಂತು. எகிப்து தேசத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வீட்டுல நீங்க உண்மையா இருக்கணும். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. மோசேயை போல உண்மையா இருக்கணும். ಮೋಶೆಯ ಹಾಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ தாவீது கூட தன்னுடைய வீட்டுல உண்மையா இருந்தான். ದಾವಿದನು ಸಹ ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದ. நான் நம்முடைய வீட்டுல உண்மையா இருக்க பழகணும். ನಾವು ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. 101 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க. 101ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಾಕ್ಯ.
நியாயமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும்? ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು? உண்மை உள்ளவளாக நடந்து கொள்ளணும். ಯಥಾರ್ಥ ಹೃದಯದಿಂದ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏசப்பா நீர் எப்பொழுது வருவீர் என்று ஏங்கிக் கொண்டிருக்கணும். ಏಸಪ್ಪ ನೀನು ಯಾವಾಗ ಬರ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಬಯಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள குடும்பமா நம்முடைய குடும்பம் இருக்கணும். ಅಂತಹ ಅನುಭವ ತುಂಬಿದಂತ ಕುಟುಂಬವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬವಾದದ್ದು இங்கே ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தாவೀது தன்னுடைய வீட்டிலே உத்தம இருதயத்தோடு உண்மையுள்ளவனாய் இருந்தான். ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ತನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ಆತನು ಯಥಾರ್ಥ ಹೃದಯದಿಂದ ಪ್ರವರ್ತಿಸುವವನಾಗಿ உண்மையாக நடந்து கொண்டான். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡನು. 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾವ ನೀಚವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೃಷ್ಟಿಸುವುದಿಲ್ಲ. தமிழ்ல வாசிங்க. தீங்கான காரியத்தை என் கண்முன் என்ன செய்ய மாட்டேன். நம்ம வீட்டில் தீங்கான காரியம் என்ன செய்யக்கூடாது? கண் முன்னே இருக்கக்கூடாது. நீச்சவாದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಇರಬಾರದು. தாவீது உத்தமனாயிருந்தான், உண்மையுள்ளவனாயிருந்தான். தாவீதನು ಯಥಾರ್ಥನಾಗಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. தன்னுடைய வீட்டிலே உண்மையாயிருந்தான். ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ನೀವು ಹಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தீங்கான காரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நீச்சವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த விதமான ஒரு போஸ்டரும் இருக்கக்கூடாது. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳು ಯಾವ வாதந்த போட்டோவும் சக நம்ம மனையில இருபார்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவ வீடு தான், விசுவாசி வீடாக இருந்தால் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் வித்தியாசமாக இருக்கும். படங்கள் ಕೆಲವೊಬ್ಬರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದು ಅವರು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕುಟುಂಬವಾಗಿದ್ದರೂ ಸಹ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಫೋಟೋಸ್ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ವಿಶ್ವಾಸಿ வீட்டுகளில் அவலட்சணமான படங்கள் இருக்கக்கூடாது. ವಿಶ್ವಾಸಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೀಚವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರ್ದು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிதானே? இருக்கலாமா? இருக்கக்கூடாது என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். அது ಇರಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ. அது மாத்திரமல்ல, அது ಮಾತ್ರ ಅಲ್ಲ. 7ஆம் வசனம் வாசிங்க. மோசக்காரன் தன் மனையிலே இறவாரது. ஆமென். மோசம் பண்ணுகிறவன் என் வீட்டில் இருக்கக்கூடாது. மோசಗಾರನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲೇಬಾರದು. என் வீட்டுக்கு வரக்கூடாது. ನನ್ನ ಮನೆಗೆ ಬರಲೇಬಾರದು. உன் வீட்டுக்கு வரக்கூடாது. ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರಲೇಬಾರದು. உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை மோசம் பண்ணுகிற, உன்னை அழிக்கிற, உன் கிரியைகளை அழிக்கிற எந்த சக்தியும் இருக்கக்கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ಮೋಸಪಡಿಸುವಂತ, ನಿಂದಿಸುವಂತ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಸಹ ಇರಲೇಬಾರದು. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ வீட்டில் நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னா இன்னும் பார்க்கல. ನಾನು ಹೋಗುವಂತ ವಿಶ್ವಾಸಿ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಾನು ಇದುವರೆಗೂ ಹಾಗೆ ನೋಡಿಲ್ಲ. சில இடத்துக்கு நான் போவேன். ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. அங்க போயாச்சுன்னா அவங்க வீட்லலாம் சினிமா போஸ்டர் தான் இருக்கும், நடிகர்கள்லாம் இருப்பாங்க. ನಾನು ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೋಡುವಾಗ ಫಿಲ್ಮ್ ಆಕ್ಟರ್ಸ್ ಅವರ ಫೋಟೋಗ್ರಾಫ್ಸ್ ಇರುತ್ತೆ. சிலங்கள்லாம் சில ஆபாசமான படங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ತುಂಬಾ ಅಪಹಾಸ್ಯವಾದಂತ ಫೋಟೋಗ್ರಾಫ್ಸ್ ಅನ್ನು, சில பொம்மைகள்லாம் வச்சிருப்பாங்க. பொம்மை, ಕೆಲವೊಂದು ಗೊಂಬೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. இந்த குட்டி சாத்தான்லாம் அந்த பொம்மைக்குள்ள போய் பூந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்களை ஒரு ஆட்டம் ஆட்டிரும். ಈ ಕುಟ್ಟಿ ಸೈತಾನನಾದದ್ದು ಅದರಲ್ಲಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ಅದು ಆಟ பொம்மை வைக்கிறது ரொம்ப லேசு, ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க, ಅழகுக்காக வச்சிருக்கோம்னு சொல்லி. ಗೊಂಬೆಯನ್ನು ನಾವು ಸುಂದರವಾಗಿ ಮನೆ ಕಾಣಿಸಬೇಕು ಅಂತ ಇಟ್ಟಿದೀವಿ ಅಂತ இந்த பொம்மைக்குள்ள போய் என்ன செய்யும், அது உட்கார்ந்து விடுமா. ಆ ಗೊಂಬೆಯೊಳಗೆ ಹೋಗಿ ಅದು ಕೂತ್ಕೊಳ್ತದೆ. குடும்பத்தையே பாழாக்கி விடும். ಕುಟುಂಬವನ್ನೇ ಅದು ನಾಶಪಡಿಸುವಂತಾಗಿರುತ್ತದೆ. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். ಆದ್ದರಿಂದಲೇ ನೀಚವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ದೃಷ್ಟಿಸುವುದಿಲ್ಲ. நான் உண்மையாய் இருப்பேன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಯಥಾರ್ಥನಾಗಿರುವೆನು. தாவீதை கர்த்தர் அதான் ஆசீர்வதித்தார். ரொம்ப ಅದಕ್ಕಾಗಿ ದಾವೀದನನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ದಾವೀದು ವಂಶத்திலே இயேசு கிறிஸ்து வருகிற அளவுக்கு, ரட்சகர் வருகிற அளவுக்கு, ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದಂತ ರಕ್ಷಕನು ಬರುವಂತೆ ದಾವೀதை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ದಾವೀದನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ನಮ್ಮ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ದಾವೀದು எவ்வளவோ கொலை செய்த மனிதன். ದಾವೀದನು ಎಷ್ಟೋ ವಿಧವಾದಂತ ಕೊಲೆಗಳನ್ನು ಮಾಡಿದವನು. எவ்வளவோ தப்புகள் செய்தவர். ಎಷ್ಟೋ ತಪ್ಪು ಮಾಡಿದವನು. இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಿದೆ. ஆனாலும் தாவீதை கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தார். ಆದರೂ ಸಹ ದಾವೀದನನ್ನು ವಿಶೇಷವಾದಂತ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಕಾರಣ என்ன? ಕಾರಣ ಏನು? உண்மை இருந்தது. ಅವನಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತೆ ಇತ್ತು. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை பாதத்தை பிடித்து ஆண்டவரே என்று சொல்லி அவன் பிடித்து ಉಣ್ಮೆಯುಳ್ಳವನಾಗಿ ತನ್னை ಮಾற்றிಕೊಂಡ. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಅವನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡ. தேவனுடைய வீட்டிலே உண்மையாயிருந்தான். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அவன் சொல்லுகிறான், மோசக்காரன், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. மோಸಗಾರನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. ಮೋಸಗಾರನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் என்ன செய்யறதில்ல, இருக்குதில்ல. ஆமென். ಸುಳ್ಳುಗಾರನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲೇಬಾರದು. உண்மையை பேசணும், ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು, உண்மையாய் நடக்கணும், ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ எப்பவும் தேவனுடைய வசனம் இருக்கணும். ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಯಾವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಇರಬೇಕು, வாக்குத்தத்தங்கள் இருக்கணும், ವಾಗ್ದಾನ ವಚನಗಳು ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் பரிபூர்ணம் நிறையும். ಆಗ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುತ್ತವೆ. பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண விளைச்சல், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ, ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಸಂತೋಷ, ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆನಂದ, ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ ಬರುತ್ತದೆ. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா சொல்றேன். ಇದೆಲ್ಲವೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆ. ಅದನ್ನೇ உண்மையுள்ளவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்குமா? ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಇವರಿಗೆ ಈ ಎಲ್ಲಾ ಸಂತೋಷಗಳು ದೊರೆಯುತ್ತವೆ. இது வேற சப்ஜெக்ட், ನಾನು ಇದ பேசல. ಇದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಈಗ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. உண்மையுள்ளவனை மட்டும் தான் பேசுறேன். ನಂಬಿಗಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತೀನಿ. மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையா இருந்தார். மோசே மனைಯಲ್ಲಿ ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. தாவீது தன்னுடைய வீட்டிலே உண்மையா இருந்தார். தாவீದನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಥಾರ್ಥನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. சிலவங்க ஆண்டவருடைய வீட்ல கோயில்ல ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ತಾರೆ. ஆலயத்துக்கு வருகிறது என்ன, எல்லாம் நல்லா இருக்குது. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದೇನು ಹೋಗುವುದೇನು ஆனா வீட்ல என்ன கிடையாது, ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, உண்மை இல்லை, ಯಥಾರ್ಥ ಇಲ್ಲ. வீட்டுக்கு போனா தீங்கான காரியங்கள், தீங்கான கிரியைகள் தான் அங்கே இருக்கிறது. ಮನೆಗೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ನೀಚವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இங்கே தாவீது மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. ಮೋಸಗಾರನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲೇಬಾರದು. கபடு செய்கிறவன் உங்க வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. ಮೋಸಗಾರನು ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಅವನು ಪ್ರವೇಶಿಸಲೇಬಾರದು. கபட்டுத்தனம் இருக்க கூடாது. ಮೋಸಗಾರಿಕೆ ಆದದ್ದು ಇರಬಾರದು. அதை வெளியே ஏற்றிடணும். ಅದನ್ನು ನಾವು ಹೊರಗಡೆ ತಳ್ಳಬೇಕು. அப்பதான் நீங்க உண்மையுள்ளவளா இருக்க முடியும். ಆಗ ಮಾತ್ರ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. இரண்டாவது, பொய் சொல்லுகிறவன் கண் முன் நிலைப்பதில்லை. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಸುಳ್ಳುಗಾರನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು. அல்லேலூயா. உண்மையா இருக்கணும்னா அதான் செய்யணும். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನೇ பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணும்னா, ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಕು ಅನ್ನುವಾಗ பொய் சொல்லவே கூடாது. ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳಲೇಬಾರದು. எடுத்ததும் பொய் தான். ಬಾಯಿ ತೆಗೆಯುವುದಾದ್ರೆ அது இல்லாதத என்ன செய்யறது, சொல்றது. ಅದು ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಹೇಳುವುದು. இது மகா பெரிய ஆசீர்வாதத்துக்கு குறைவு. ಇದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕೊರತೆಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. பேசாதத பேசினாங்கன்னு சொல்றது, ಮಾತಾಡದೇ ಇರುವುದನ್ನು ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ, செய்யாதத செஞ்சாங்கன்னு சொல்றது, ಮಾಡದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳುವುದು. இது நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும். ಇದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. நல்லா நீங்க வீட்ல போய் இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದುವುದಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾನೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುವಾಗ ஆண்டவர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவராக நினைக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸುವವನು. என்னுடைய மகன், என்னுடைய மகள் உண்மையுள்ளவள், உண்மையுள்ளவன். ನನ್ನ ಮಗಳು ನಂಬಿಗಸ್ತನು, ನಂಬಿಗಸ್ತಳು. ஆமென். நாம் உண்மையுள்ளவளா? ನಾವು ನಂಬಿಗಸ್ತರ? உண்மை இல்லைங்க. ಅಪ್ಪ ನಂಬಿಗಸ್ತರು. ஆனாலும் என் தேவன் உண்மையா இருக்கிறார். ಆದರೂ ಸಹ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ, அவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, ನನ್ನ ನಂಬಿಗಸ್ತನು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸಿ, உங்களை உண்மையுள்ளவர் என்று எண்ணி, ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಎನಿಸಿ எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறார். ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಿಮಗೆ கேட்ட ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ. உடனே கொடுக்கிறார். ನೀವು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பிள்ளைகள் சில சமயத்தில் ஏமாத்திட்டு நம்மகிட்ட காசு வாங்கிட்டு போவோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅವಾಗ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಅವರು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. வாங்கிட்டு போவோம். ಅವರು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದಂತ, அப்படி உண்மை இல்லாம இருந்தா கூட நாம் என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ಹಾಗೆ ಅಪನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಾದ್ರೂ ಸಹ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದನ್ನು ನಾವು ಒದಗಿಸುವ நம்முடைய ஆண்டவரும் நம்மை அப்படிதான் நினைச்சு என்ன செய்யறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಸಹ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಆತನು ಕೊಡುವವನಾಗಿ ஆகாரம் கொடுக்கிறாரு, துணி கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ಆಹಾರ ಕೊಡುತ್ತಾನೆ, ಉಡುಪನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಅನುಗ್ರಹಿಸುವವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உண்மை இல்லாதவளா இருந்தாலும் ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ನಾವು ಅಪನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ರು ಸಹ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. எதுக்கு? ಯಾಕೆ? பரிபூர்ணம் உண்டாகுவதற்கு. ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಂಟಾಗುವಂತೆ. அப்படினால நமக்கு ஒரு வீடு, ஒரு சபை, ஊழியங்கள், வேலை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಮನೆ, ಒಂದು ಸಭೆ, ಸೇವೆ, ಹೀಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள என்ன வைக்கணுமோ அதை வைக்கணும். ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಇಡಬೇಕು ಅದನ್ನು ಇಡಬೇಕು. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்திருந்தா நமக்கு எப்படி இருக்கிறோம்? ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸರ್ಪ ಬಂದು ಕುತ್ಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತದೆ ನಮಗೆ? பாம்பு திடீர்னு வந்துருச்சுன்னா, ಹಾವು ದಿಢೀರ್ನೆ ಬರುವುದಾದ್ರೆ, உள்ள வந்தா பாம்பு, ಮನೆ ಒಳಗೆ ಬರುವುದಾದ್ರೆ ಹಾವು, வெளியே இருந்தா அது என்னது,
சொல்லுங்க. ಹೊರಗಡೆ ಇರುವುದಾದ್ರೆ ಅದು ಏನು? அது அதுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿ ಇರುತ್ತೆ. உள்ள வந்துட்டு அது போட்டு என்ன செய்யணும்? அடிக்கணும். ಒಳಗೆ ಬರುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಇಲ್ಲ ತೊರೆತணும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅದನ್ನು ಹೊರಡಿಸ್ತಾರೆ. ஏன்? அது தேவர் தானே, உள்ள இருந்துட்டு போக வேண்டியதானே நம்ம வீட்டில். முடியல. முடியுமா? முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ದೇವರು ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಇರಬೇಕಾ? ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ದೇವರು ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಇರಬೇಕಾ ಬೇಡ? வெளியே இருந்தா தேவர், உள்ள வந்தாச்சுன்னா பாம்பு அடி. யாரையாவது கூப்பிட்டு வந்து என்னை எப்படி முதல்ல என்ன செய்யணும்? வீட்டை விட்டு ஹல்லேலூயா. பொல்லாங்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ಮೋಸಗಾರನು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. கேடு செய்கிற சக்திகள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ಕೇಡು ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿಗಳು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. பொய் பேசுறவன் கண் முன் இருக்க கூடாது. ಸುಳ್ಳು ಹೇಳುವವನು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರಬಾರದು. தாவீது சொல்கிறார், என் வீட்டிலே தீங்கான காரியத்தை வைக்க மாட்டேன். ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀಚವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಡುವುದೇ ಇಲ್ಲ. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲೂರಿಕೊಂಡು, ஏசப்பா நீர் எப்பொழுது வருவீர், ಏಸಪ್ಪ ನೀನು ಯಾವಾಗ ಬರ್ತೀಯಾ என்று உண்மையுள்ள இருதயத்தோடு என் வீட்டில் நடந்து கொள்ளுவேன் ಅನ್ನುವಂತಹ ಯಥಾರ್ಥವಾದಂತಹ ಹೃದಯದಿಂದ ನಾನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರವರ್ತಿಸುವೆನು. மோசே உண்மையுள்ளவராயிருந்தார். ಮೋಶೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. மோசேக்கு பரிபூர்ணம் உண்டானது. ಮೋಶೆಗೆ ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಂಟಾಯಿತು. தாவீது தன் வீட்டிலே உண்மையுள்ளவராயிருந்தார். ದಾವೀದನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ சொல்றார், ಪಾತ್ರನಾದನು. சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டானது. ನಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತಹ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இன்னும் ஒரே ஒரு நபர், ಇನ್ನು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು, தானியேலை குறித்து நான் சொல்லுகிறேன். ದಾನಿಯೇಲನ ಕುರಿತು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. தானியேல் எப்படி இருந்தார்? ದಾನಿಯೇಲನು ಹೇಗಿದ್ದ? அவரும் உண்மையுள்ளவராய் இருந்தார். ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ வேதத்துல நிறைய நபர்கள் உண்மையுள்ளவர்களே நான் சொல்ல முடியும். ಹೀಗೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದವರನ್ನು ನಾನು ಹೇಳಬಹುದು. நீங்க எல்லாம் கரெக்டா டைம்கள் எல்லாம் ஃபாலோ பண்ற ஆட்கள். ನೀವು ಟೈಮಿಂಗ್ಸ್ ಫಾಲೋ ಮಾಡುವಂತ ಜನ. எப்போ டைம் ஆகுதுன்ட்டு ராக்கேத்துக்கு மாட்டிட்டாரு ஸ்டாலின். ஏன்னா அது கொஞ்சம் இல்லைன்னா அப்புறம் அதை பார்த்து பிரசங்கம் பண்ணணும்னா நீங்கள் எங்கே செய்யணும்? 2 மணி வரலாம் இங்கே தான் உட்காரணும். அதனால் அதை தூக்கி மாற்றிட்டு இப்போ நல்ல கிளாக் வச்சு ಇವಾಗ ಕರೆಕ್ಟಾಗಿ ಓಡುವಂಥ ಕ್ಲಾಕ್ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. நீங்கள் ஒரு வேளை பிரசங்கத்தை ஆர்வமாக கேட்டு மணியை பார்க்காம விட்டாலும், ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಸಂದೇಶವನ್ನು ಅಷ್ಟು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಕೇಳಿ ಸಮಯ ನೋಡದೆ நான் எப்பவும் மணியில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಟೈಮಿಂಗ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕರೆಕ್ಟ್ மணியை பார்த்து தான் நான் பிரசங்கம் பண்ணுறது. ಟೈಮ್ ನೋಡಿ 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 ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் தன் வேலையிலே உண்மையாக இருந்தாராம். ದಾನಿಯೇಲನು ತನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. உண்மையுள்ளவனாக இருந்தான். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ, அதனால தானியேலை என்ன செஞ்சார்? ஆண்டவர் பாபிலோன் தேசத்திலே அவனை அதிகாரியாய் வச்சிட்டார். ಆದ್ದರಿಂದ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸ್ತ. உண்மையுள்ளவனாக இருந்தா ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ எத்தனை பேர் குற்றம் சாட்டினால், ಎಷ್ಟು ಜನರು ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಾದರೂ, எத்தனை பேர் நமக்கு தீங்கு செய்ய நினைத்தார், ಎಷ್ಟು ಜನರು ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡಲು அவன் ಬಯಸುತ್ತಾರೆ, இல்லாமல் பண்ணிரணும்னு சொல்லி ரொம்பவும் பிரயாசப்பட்டார்கள். ಅವನು ಇಲ್ಲದೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅನೇಕ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಪಟ್ಟರು. அவன் உண்மையுள்ளவனாக இருந்ததுனால ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಇದ್ದದ್ದು. பாருங்க, காட்டுல இருக்கிற சிங்கம் கூட அவனை தொடல. ನೋಡಿ, ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಸಿಂಹವೂ ಸಹ ಅವನನ್ನು ಮುಟ್ಲಿಲ್ಲ. உப்பு இருக்கான்னு கூட பார்க்கல. ಅವನಲ್ಲಿ ಸಾಲ್ಟ್ ಇದೆಯಾ ಅಂತ ಸಹ ಆತನು ರುಚಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ. உடம்ப நக்கி கூட பார்க்கலன்னு அர்த்தம். ನಕ್ಕಿನೂ ಸಹ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅರ್ಥ. ஒண்ணுமே செய்யலங்க. ಏನೂ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? உண்மையுள்ளவன், ನಂಬಿಗಸ್ತನು. அவன் வேலையில உண்மையா இருந்தான். வாசிங்க பார்க்கலாம், 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல், நான் சொல்றதெல்லாம் எடுத்து நீங்க பைபிள் இருக்கிறவங்க எடுத்து நீங்க என்ன செய்யணும்? வாசிக்கணும். ದಾನಿಯೇಲನು 6ನೇ ಅಧ್ಯಾಯ. உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும்னா வாசிக்கணும். ನಿಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಕು ಅನ್ನುವಾಗ ಅದನ್ನು ಓದಬೇಕು. உங்க மனசுல இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದನ್ನು, உங்க இருதயத்துல எழுதி கொள்ளணும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே சரி தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. சரி, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடி, அவன் எப்படி இருந்ததுனால? உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால ராஜா என்ன செஞ்சார்? அவரை அக்கௌண்டன்ஸ்னாக ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி வச்சுட்டாரு. ರಾಜನು ಅವನನ್ನು ಲೆಕ್ಕ ನೋಡುವವನಾಗಿ ಅವನನ್ನು ನೇಮಿಸ್ತ. வரவு செலவெல்லாம் பார்க்கறாரு. எல்லா விதವಾದಂತ ಇನ್ಕಮ್ ಎಕ್ಸ್ಪೆಂಡಿಚರ್, எவ்வளவு பணம் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், ಎಷ್ಟು ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು, எவ்வளவு மாத்தி எழுதனாலும் எழுதலாம், ಎಷ್ಟು ಬದಲಾಯಿಸಿ ಬರೀಬೇಕೋ ಅದನ್ನು எல்லாமே அவர் கையில் தான் இருந்துச்சு. ಎಲ್ಲವೂ ಸಹ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஆனால் அவன் செய்யவில்லை. ಆದರೂ ಸಹ ಅವನು ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. உண்மையா இருந்தான். ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அதனால அவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு நிறைய பேர் பார்த்தாங்க. ಆದ್ದರಿಂದ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕರು ಸಂದರ್ಭ ನೋಡುವುದು. லஞ்சம் கொடுக்கவும் முடியல, லஞ்சம் வாங்கவும் முடியல. ಲಂಚ ಕೊಡಲು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಲಂಚ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ.
அவனுக்கெல்லாம் ரொம்ப நாள் சீட்டில் இருக்க முடியாது. ಅವರೆಲ್ಲರೂ ತುಂಬಾ ದಿನ ಸೀಟಲ್ಲಿ ಇರಲು ಪೊಸಿಷನ್ ಅಲ್ಲಿ ಇರಲು ಆಗುವುದಿಲ್ಲ. லஞ்சம் வாங்கினா கொஞ்ச நாள் இருக்கலாம். ಲಂಚ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ லஞ்சமே நான் வாங்க மாட்டேன்னா சீக்கிரம் சீட்டு கிழிஞ்சிரும். ಲಂಚನೇ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬೇಗ ಅವ್ರ ಸೀಟಿಂದ ರಿಜೆಕ್ಟ್ ಆಗ್ತಾರೆ. நான் உண்மையான காரியத்தை தான் சொல்றேன். ನಾನು ನಿಜವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು பைபிள்ல அது இருக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದು ಇದೆ. இவன் லஞ்சமும் வாங்குறது இல்ல, லஞ்சமும் என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. ಇವನು ಲಂಚ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಕೇಳುವುದು ಸಹ இவன் லஞ்சம் வர்றதும் கிடையாது. ಇವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಲಂಚ ಬರುವುದು ஆனா அப்படினாலும் இவன் எப்படியாயிரும் தொலைச்சிரணும்னு சொல்லி பிரயாசப்பட்டார்கள். ಆದ್ದರಿಂದ ಇವನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ இவன் உண்மையுள்ளவனா இருந்ததனால ಇವನು ನಂಬಿಗಸ್ತನೇ ಆಗಿದ್ದರಿಂದ ஒன்றிலும் அவன் அகப்படவில்லை. ಯಾವುದರಲ್ಲೂ ಸಹ ಅವನು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நீ உண்மையா இருந்தால் சத்துருடைய கையில நீ சிக்கிக்கொள்ளவே மாட்டாய். ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವುದಾದ್ರೆ ಶತ್ರುವಿನ ಕೈಗಳಲ್ಲಿ ನೀನು ಸಿಕ್ಕಾಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ನಿನ್ನ ಮೇಲೆ ಯಾರು ತಪ್ಪು ಹೊರಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. உன்னை யாரும் அழிக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ಯಾರು ನಾಶಪಡಿಸಲು ಸಹ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. உண்மையுள்ள மனுஷனாய் மனுஷியாய் இரு சகோதரா சகோதரி. ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರು ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ. தானியேலின் தேவன் உன்னுடைய தேவனாய் இருப்பார். ದಾನಿಯೇಲನ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರಾಗಿರ್ತಾನೆ. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல உன்னுடைய காரியம் ஜெயமாகவே இருக்கும். ದಾನಿಯೇಲನ ಕಾರ್ಯಗಳು ಜಯವಾಗಿ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಜಯವಾಗಿಯೇ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் உண்மையா இருந்ததுக்கு காரணம் எது தெரியுமா? ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? இடைவிடாமல் ஜெபம் பண்ணான். ಅವನು ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿದ್ದ. ஜெபம் பண்ண, ஜெபத்தை விடல. ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು சிங்கக்கபில தூக்கி போடுறான்ற ஆர்டர் வந்தா கூட ஜெபத்தை விடவில்லை. ಸಿಂಹದ ಗವಿಗೆ ಹಾಕುವಂತ ರುಜುವಾದದ್ದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಸಹ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. அவன் வேலையிலே அவன் எந்த விதமான கோட்பாடு பண்ணவில்லை. ಅವನು ಕೆಲಸದಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. உண்மையா இருந்தான். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದ. நாம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருக்கணும். ನಾವು ನಮಗೆ ನೇಮಿಸಿರುವಂತ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்லை, அதுல உண்மையா இருக்கணும். ದೇವರು ಯಾವ ಕೆಲಸ ಕೊಟ್ಟರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ಚಿಕ್ಕ ಕೆಲಸವೋ ದೊಡ್ಡ ಕೆಲಸವೋ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நாம் உண்மையா இருக்கணும். ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது, நான் இப்போ வாசிக்கல. ಮತ್ತಾಯು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯ ಯೇಸು சொல்லுகிறாரே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ உண்மையுள்ளவனா இருந்தபடினாலே ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರಿಂದ உன் எஜமான் சந்தோஷத்துக்குள் போ. ನಿನ್ನ ಯಜಮಾನದ ಸಂತೋಷದಲ್ಲಿ நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாறுவாய். ನಿನ್ನನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகத்துல நீ அதிகாரி. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀನು ಅಧಿಕಾರಿ. உண்மை இல்லாதவன அதிகாரியா வைக்க முடியுமா? ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲದವರನ್ನು ನಾವು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸಲು ಸಾಧ್ಯನಾ? நான் எத்தனை வருஷமா நான் அந்த கம்பெனில வேலை செய்யறேன். ನಾನು ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಈ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என்ன அதிகாரி ஆக்காம இன்னைக்கு வந்தவன அதிகாரியா வச்சிருக்குதே. ನನ್ನನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸದೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಂದವನನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸಿದಿರಲ್ಲ. ஹல்லேலூயா. உண்மையுள்ளவனை தான் வைப்பாங்க. ನಂಬಿಗಸ್ತರನ್ನ ಅವರು ನೇಮಿಸ್ತಾರೆ. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய ஆளுன்னு தூக்கி வைக்க முடியாது. ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ರು ಅವರು ದೊಡ್ಡವರು ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು உண்மையுள்ளவனா இருந்தால் ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ நீ எஜமானுடைய அதிகாரத்துக்குள் போ. ನೀನು ಯಜಮಾನನ ಅಧಿಕಾರದೊಳಗೆ ಹೋಗು. கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய். ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೆ. ಯೇಸು சொல்ற வார்த்தை இது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். ಸ್ವಲ್ಪವಾದದರಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದೆ. நீ அநேகத்துக்கு அதிகாரி. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீ அதிகாரியாய் போணும், வீட்டை இந்த இடத்தை விட்டு. ನೀನು ಈ ಸ್ಥಳದಿಂದ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಹೋಗಬೇಕು. உன் வீட்டிலே நீ அதிகாரியா இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ நீ ಇರಬೇಕು. உண்மையா இருந்தா ஆண்டவர் உன்னை அநேகத்தை உன் கையில கொடுத்துருவாரு. ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾನೆ. நீ பார்மாவனு, நீ உன்னை நான் நம்பி கொடுக்கிறேன். ಇದನ್ನು ನಂಬಿ ನಾನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಕೊಡ್ತಾ நீ ಇದ್ದೀನಿ. உண்மையுள்ளவன் என்று உன்னை நம்புறேன். ನೀನು ನಂಬಿಗಸ್ತನು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. இந்த பீரோ சாவி ತಗೋ, ಬೀರೋದ கஜனா சாவியை வாண்ட கொடுத்துறேன். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಟ್ರೆಷರ್ ಬೀಗಗಳನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಕೊಡ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உண்மையுள்ள இடத்துல தான் அதெல்லாம் கொடுக்கப்படும். ನಂಬಿಗಸ್ತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದೆಲ್ಲವೂ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்களும் நானும் உண்மையா இருந்தால் ನೀವು ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವಾಗ தேவன் இந்த பூமியிலே நம்மை அதிகாரியாக வைப்பார். ದೇವರು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. நம்முடைய வேலையிலே நாம் உண்மையா இருந்தால் ನಮ್ಮ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಜಯವಾಗಿರುತ್ತದೆ. எத்தனை விதமான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நம்மை ஒண்ணும் செய்ய முடியாது. ಎಷ್ಟು ವಿಧವಾದಂತ ತಪ್ಪುಗಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವುದಾದ್ರೂ ಸಹ ಏನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே, நான் உண்மையுள்ள மனுஷனாய் மாற்றும். ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸು. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಂಬಿಗಸ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗುವನು ಅಂತ ಹೇಳಿ இந்த ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே எனக்கு தாரும். ಈ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ದಯಪಾಲಿಸು. எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮೊಣಕಾಲೂರಿಕೊಂಡು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ಎಲ್ಲರೂ ಬಾಯಿನ ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿನ ತೆರೆದು ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದಂಥ ವಾಕ್ಯ, ನಂಬಿಗಸ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗುವನು ಎಂಬುದಾಗಿ. ನಿಜವಾಗಿಯೂ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾವು ಪಾತ್ರನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ 3 ವಿಶೇಷವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಾವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ, ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಮೋಶೆಯಾದವನು ಅವನು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಅವನು ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾವೀದನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ಅವನಿಗೆ ಯಾವ್ಯಾವ ನೀಚವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ಅದು ಕೇಡಾಗಿ ಕಾಣಿಸಿತೋ ಆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ತ್ಯಜಿಸಿದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಅವನು ಮಾಡಿದಂಥ ಕೆಲಸದಲ್ಲಿ ಅವನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಕ್ಷಣ ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವ. ಹಾಲೆಲೂಯ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ದೇವರೇ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ನಮ್ಮ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ದೇವರೇ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಲ್ಲರ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವ. ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ, ಹಾಲೆಲೂಯ. ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂಥ ಪರಲೋಕ ತಂದೆ ಆ ದೇವರೇ, ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಕೃಪೆಯಾಗಿ ಕರ್ತನೆ, ಈ ಒಳ್ಳೆಯ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ನಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಪ್ಪ. ಕರ್ತನೆ, ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಈ ಸಮಯದವರೆಗೂ ನಾವು ಮಾಡಿದಂಥ ಒಂದೊಂದು ಕರ್ತನೆ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಾಮಬೋಧದ ಮಹಿಮೆ ಪಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ನಿಜವಾಗಿ ಕರ್ತನೆ, ನಂಬಿಗಸ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಪೂರ್ಣನಾಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಜ್ಞಾನಿಯಾದವನು ಕರ್ತನೆ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕರ್ತನೆ ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರೇ ನೀವು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಕರ್ತನೆ, ನೀನು ಕರ್ತನೆ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನೋ ದೇವರೇ, ನೀವು ಆರಿಸಿ ನಾವು ಸಹ ನಿಮಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾದಂಥ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ಕರ್ತನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಾವು ಮಾಡುವಂಥ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿಗಳನ್ನ ಕರ್ತನೆ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವ ನಾವು ಕರ್ತನೆ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೀವಪ್ಪ. ನಾವು ನಿಜವಾಗಿ ಕರ್ತನೆ ನಂಬಿಗಸ್ತರಾದಂಥ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ, ಇದನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಸೈತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಲಯಪಡಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಿಂದ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾದಂಥ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. ನಾಳೆ ದಿನದಿಂದ ನಾವು ಮಾಡುವಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತತೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ವಿಶೇಷವಾದಂಥ ಕೃಪೆಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ಸಹ ಕರ್ತನೆ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ದೇವರ ಕೃಪೆ ಹೇರಾಳವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ, ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಹ ದೇವರೇ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನತೆ ಮಹಿಮೆಗಳನ್ನು ನೊಬ್ಬನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಅವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಅವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து ஆசீர்வதித்து காக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ಕರ್ತನ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಿ ಬನ್ನಿ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಸಂಜೆ 7 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಉಂಟು, ಬರಕೊಡೋರು ಬಂದು ಸೇರಿ.